துருப்பிடிச்சு பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு. நீ பெரிய இவன் தானே, நீ பெரிய இவர் தானே. நீயே என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்ல, எனக்கு 4 வில்ல. போய் எதுக்கு தம்பி கட்சி, அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும். தட்டி கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் போனாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க வந்து நிக்க வேண்டியதானே. 9,000 வாக்கு கள்ள வாக்கு பதிவு பண்ணி வென்றிருக்காரு. அந்த வெற்றி செல்லாது. சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு சொன்னாங்க. இது எங்க இருக்குது? 1 கோடி வாக்கை எடுக்கிறது எப்படி திருத்தமா? பிழை திருத்துறதுன்னா பிழையை தானே திருத்தணும். மொத்தமா அடிச்சுட்டு எழுதுவோங்கிறது எப்படி இருக்குது? நீங்க ஒரு களை எடுக்க போறிய தோட்டத்துல, என்ன களையை தானே பார்த்து எடுக்கணும். மொத்தமா உழுதுட்டு மறுபடியும் விதப்போம்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இப்ப 1 கோடி வாக்காளர்கள், இது எப்படி மறுபடியும் நம்ம விடுபட்டது யாரா இருக்குன்னு எப்படி பதிவு செஞ்சு மறுபடியும் நம்ம வாக்கை எப்படி தக்க வைக்கிறது? காலம் எவ்வளவு இருக்கு? எப்படியும் நீங்க இந்த பிப்ரவரியில தேர்தல் அறிவிப்பீங்க, டிசம்பர் முடிஞ்சிருச்சு. இப்ப 2 மாசத்துக்குள்ள எப்படி இதை சரி பண்றது? ஜனவரி 18 வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பதட்டமான சூழல்ல இந்த நாட்டுல மக்களுக்கு இருக்கிற குடிமக்களுக்கு இருக்க கடைசி மதிப்புமிக்க உரிமையே இந்த வாக்கு தான். அதை காப்பாத்துக்கிறதுக்கே பெரும் போராட்டமா இருக்கு. இப்ப யாரை போய் தேடி வேலையை விட்டுட்டு போய் என் வாக்கு இல்லைன்னா அங்க போய் சேர்த்து பதிவு பண்ணி கொடுத்து எப்படி விடுபட்டுச்சு? அப்ப என்னமா வேலை செஞ்சீங்க? சரி பார்க்கிறேன்னு நீங்கள எப்படி 1 கோடி வாக்குங்கிறது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை? அது எவ்வளவு பெருத்த எண்ணிக்கை? எத்தனை தொகுதி இது? அங்க 81 லட்சம் வாக்கு எடுத்தீங்க. பீகார்ல 81 லட்சம் வாக்குல அதிகப்படியா இஸ்லாமியர் வாக்கு எடுத்தீங்க. உங்களுக்கு எந்தெந்த வாக்கு இல்லையோ அதெல்லாம் தூக்குனீங்க. 40 லட்சம் வாக்குக்கு மேல இங்க அவங்களுக்கு இல்லாத வாக்கை எடுத்திருப்பாங்க. இப்படிதான் இது நடந்திருக்கும். களத்துல இருக்கவங்களை பத்தி பேசணும். அது களத்துல இருக்கிறவங்க, களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் போனாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க வந்து நிக்க வேண்டியதானே. கடப்பாறை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். ஈரோட கடப்பாறைன்னா யார சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியாமையா கேட்குறீங்க? ஈரோட்டு கடப்பாறை அதெல்லாம் தம்பி, அதெல்லாம் துருப்பிடிச்சு பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு. நீங்க போய் கடப்பாறை இன்னும் கம்பி இல்லான்னு சொல்லிட்டு என்னடா? துருப்பிடிச்சு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரிச்சம்பளம்னு அதை தூக்கி போட்டாச்சு. இதெல்லாம் வேற ஏதாவது உருப்படியா கேளுங்க. காலையிலே இது பலது நம்ம சொல்லிட்டோம். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது 5000 கொடுக்கணும்னு திமுகவை சொல்வதும், திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக 5000 கொடுக்கணும்னு சொல்றதும் இது வாடிக்கை. இது ஒரு தேசிய அவமானம். இதெல்லாம் ஒரு தேசிய அவமானம். குடிகளை ஒரு அவமானப்படுத்துறது தன்மான இழப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை, அவனுடைய தேசிய பண்டிகை பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிறான், ஒரு ஆண்டு முழுக்க உழைக்கிறான். அந்த பண்டிகையை அவன் புடவை எடுத்து இது பண்ணி கரும்பு வாங்கி, காய்கறி வாங்கி, வெல்லம் வாங்கி, இது வாங்கி, அரிசி வாங்கி ஒரு மகிழ்ச்சியா கொண்டாட முடியாத வறுமையில இருக்குது. 1000 ரூபாய் பொங்கல் கொடுக்கணும், 5000 கொடுக்கணும், இலவச வேட்டி சேலை கொடுக்கணும், வெல்லம் கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், ஒரு முளை கரும்பு கொடுக்கணும், கூடவே ஒரு கயிறும் கொடுக்கணும், தூக்குல போய் தொங்கி சாகிறதுக்கு. இது ஒரு காட்சி, இது ஒரு கேவலம். விளைய வச்ச நெல்லை வீதியில போட்டு முளைக்க விட்டு என்ன நீ 1000 500 கொடுத்துக்கிட்டு 5000 கொடுத்துக்கிட்ட? நீ ஒரு மாவட்டம் தோறும் சேமிப்பு கிடங்கு வச்சு அதை கொள்முதல் செஞ்சு பாதுகாக்க முடியாதா? இந்த அரிசி கொடுப்பு எங்க இருந்து கொண்டாருங்க? ஆந்திராவில இருந்து. ஏன் அரிசி என்னாச்சு? ஏன் நெல்லை அவிச்சு அரிசியா வராதா? இதெல்லாம் ஒரு கேடுகட்ட ஆட்சி முறை. இதெல்லாம்
ஒரு கொடுமையான ஆட்சி முறை இது. நீங்க 50,000 கூட கொடுங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இலவசங்கள் வேண்டாம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு, 80,000 கோடிக்கு மேல வட்டி கட்டிட்டு இருக்கோம். இதுல 5,000 கொடு, எங்க இருந்து கொடுப்பீங்க? இன்னொரு 50,000 கோடி கடன் வாங்குவீங்க. இந்த கடனை எவன் கட்டுறது? 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல நீக்கப்பட்டிருக்கு. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே மத்திய இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் இந்த தொகுதியில 19,000 வாக்குகள் போடப்பட்டிருக்கு சந்தேகத்திற்காக. அது மட்டும் இல்லாம 9,000 கள்ள வாக்குகள் பதிவாயிருக்கு பாராளுமன்றத்திலேயே எடுத்துருக்காரு. இப்போ 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல. நீ அதை எதுக்கு சொல்றீங்க? எதுக்கு சொல்றீங்க? நீ பெரிய இவர் தானே, நீ பெரிய இவர் தானே. நீ இந்த மாதிரி கள்ள வாக்குல பதிவு செய்ய வெற்றி செல்லாதுன்னு அறிவிப்பேன். நீ இவ்வளவு காலம் என்ன பண்ண? 4 ஆண்டு அடுத்த தேர்தல் வரும்போது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ ஒரு தொகுதியில தான் கள்ள வாக்கு பதிவு ஆயிருக்கா? கொளத்தூர்ல நாடங்களும் இல்ல, நீங்க வென்ற பீகார்ல கள்ள வாக்கு பதிவாகல. அப்ப நேர்மையால என்ன பண்ணணும்? அந்த ஒரு தொகுதியை மட்டும் சொல்ற, நீ மற்ற தொகுதியில அப்ப சரியா வாக்குப்பதிவு நடந்திருக்கா? அப்படித்தானே பொருள். அப்போ அப்படித்தானே பொருள் வருது. அங்க 9,000 வாக்கு கள்ள வாக்கு பதிவு பண்ணி வென்றிருக்காரு, அந்த வெற்றி செல்லாது. இப்ப அறிவிங்க, அப்ப நீ கண்டு உணர்ந்து அப்ப அறிவிச்சிருக்கணும்ல. அப்ப கள்ள வாக்கு போட்டு வந்திருக்காரு அப்படிங்கறது வந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. என்ன பண்ண சொல்ற? அப்ப எதுக்கு சொல்ற? ஒரு நேர்மையாளன் தான் ஒரு தவறை சுட்டி காட்ட முடியும். நேர்மை இல்லாத நீ எதுக்கு நீ தவறுன்னு சொல்ற? நீ ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எல்லாமே தூய சக்தி ஆயிரும். சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்கன்னா, வெளுக்க போட்டு வாங்கினீங்கன்னா தூய சக்தி தீய சக்தி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாததா? அதுல யாரு தீமைன்னு? தீமைனா எது தீமைன்னு சொல்லணும். எதனால இது தீய சக்தி? எதனால தீய சக்தி? அது என் தம்பிக்கு இப்பதான் தெரிய வருதுங்கிறத நினைக்கும் போது வியப்பா இருக்கு. அவரே 21ல போட்டு போட்டேங்கிறப்ப சொல்றாருல, என் ஓட்டையும் உங்க ஓட்டையும் வாங்கி நம்மளை ஏமாத்திட்டாங்க. அப்ப தெரியலையா தீய சக்தின்னு? அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்கன்னா அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க. அது ஏன் இப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது? இவர் வாக்கு செலுத்தும் போது ஏன் வரல? யார் ஓட்டையும் யாரும் எடுத்துட்டு போங்க. அண்ணன் சொல்றேங்க, இங்க எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, ஐயா ஈவேரா அவர்களுக்கு, தாத்தா காமராஜுக்கு, எங்க அம்மா அஞ்சலைக்கு, இப்படி இல்லை, இவங்களுக்கெல்லாம் இல்லை. தம்பி நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் கூடுறாங்க. அவரை பார்க்க வந்து கூடுறாங்க, அவ்வளவுதான். திமுகவின் கொள்கைக்கு ஓட்டு போடுறாங்களா? யாராவது சொல்லுங்க தம்பி. திமுகவின் கொள்கைக்கு ஓட்டா? அதிமுகவின் கொள்கைக்கு ஓட்டா? கொடியில அண்ணா இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காரு, அதுக்கு ஓட்டா? நீங்க கொடுக்குற நோட்டுக்கு ஓட்டு. அப்படி பார்த்தா இங்க யாருக்கும் ஓட்டு இல்லை, காந்திக்கு தான் ஓட்டு. ஏன்னா நீங்க கொடுக்குற நோட்ல காந்தி இருக்காப்ல, அந்த நோட்டுக்கு தான் ஓட்டு. அதனால சும்மா வீண் கொள்கை பேசி யாரு வாக்கு கேட்கிறா? எங்களை தவிர கொள்கை பேசி யாரு வாக்கு கேட்கிறா? நாங்க அதை செய்வோம், அதை செய்வோம், எதுவும் பேசுறது இல்லை. புரட்சி தலைவியின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவின் ஆட்சி இங்க வந்தா இது நாங்க கழக ஆட்சியில குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம். என்ன 1000 ரூபாய் ஒரு உரிமை தொகை? அதுவும் கலைஞரின் உரிமை தொகை. அவருக்கு என்ன அதுல உரிமை தொகை? அவர் பரம்பரை சொத்து, ஏதோ சேர சோழ பாண்டியர் பரம்பரை, அதை வித்துட்டு கொண்டாந்து கொடுத்திய. ஏன்னா எனக்கு 4 எதிரி, என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன், எனக்கு 4 வில்லன். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ். அது போய் எதுக்கு தம்பி கட்சி? அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும், தட்டி தான் கொடுக்கணும். இங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரியார், எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார். நான் அவங்களுக்கு ரொம்ப அவங்க திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறம்மா, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாம்மா, அது கூடாதுமா. எங்களுக்கு கொள்கையில 2000 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. பெரியாருக்கு ஓட்டு இருக்கா? பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்க ஆண்மக்கள், அவர் பெரிய தத்துவ அறிஞர், பெரிய சாக்ரட்டிஸ், அவர் பெரிய ஏங்கல்ஸ், பெரிய அரசியமா திட்டாயா, அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண்டு
பெரியார் பேரை சொல்லி தான் 250 வாக்கு கூட பெற முடியல ஈரோட்டில். பெரியாரை ஏற்றி பேசி 20,500 வாக்கு. உனக்கு என்ன மனசு இல்லை? பெரியாரை திட்டிட்டு அவரை திட்டி விட்டு டெபாசிட் வாங்கிட்டான்னா கேவலமா போயிரும்னு அதோட நீத்திவிட்ட. எனக்கு தெரியாதா நீ பயந்துட்டாயின்னு? நீ கள்ள ஓட்டு போடுறத தடுக்காதவன், ஓட்டு காசு கொடுக்குறத தடுக்காதவன் என் ஓட்டை சரியா எண்ணீர் வாங்கி நான் நம்பணும். தம்பி தம்பி அதெல்லாம் பேச்சு. நான் தான் சொன்னேன், பழைய கடப்பார இஎம்பி தலை பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு போய் பேசிட்டு